காதோடு தான் நான் பேசுவேன். மேம் எங்க அக்காவுக்கு வந்து மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆக போகுது மேம். அவ இப்போ வந்து எம்எஸ்சி பண்ணிட்டு இருக்கா காலேஜ்ல. அவளுக்கு ஒரு பேபி இருக்குது. அதுக்கு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவ என்ன நினைக்கிறான்னா, இப்போ என் ஃபேமிலி வேணாம், நான் தனியா வந்து ஹாஸ்டல்ல இருந்து படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா எங்க மாமாக்கு வந்து அதுல விருப்பம் இல்ல. அவருக்கு ஃபேமிலி லைஃப்ல எல்லாரும் இப்ப நீ எம்எஸ்சி படிக்கணும்னாலும் பரவாயில்ல, வீட்டுல இருந்து கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வீட்டுல இருந்து படி, ஹாப்பியான ஒரு லைஃப் வாழலாம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. உங்க மாமா வந்து என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலைக்கு போறாரு? மாமா வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு இப்ப போலீஸா இருக்காங்க. சரி, இப்போ உங்க அக்கா வந்து என்ன எம்எஸ்சி என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்க? கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க. எதுக்காக இப்போ மேல் படிப்பு படிக்கிறாங்க? அவர் வந்து ரிசர்ச் ஃபீல்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ரிசர்ச் ஃபீல்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ரிசர்ச் பண்ணணும்னு ஆசையா இருக்காமா? ஆமா மேம். சரி, அப்போ எதுக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? அது வீட்டுல பண்ணி வச்சிட்டாங்க மேம் அக்காவுக்கு. இப்ப இப்ப ரெண்டையுமே அவளால மேனேஜ் பண்ண முடியாம நான் தனியா ஹாஸ்டல்ல போய் படிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறா. சரி, அப்போ உங்க அம்மா அப்பா தானே கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆமா மேம். அப்போ உங்க அம்மா அப்பா வளர்க்க சொல்லுங்க. பேபியவும் என்னால பாத்துக்க முடியல. அதான் உங்க அம்மா அப்பா வளர்க்க சொல்லுங்க அந்த குழந்தைய. ஏன் உங்க அம்மா அப்பா அப்படி கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க? இல்ல மேம், அந்த நேரத்துல நல்ல வரன் வந்துச்சு அப்படின்றனால. அப்ப உங்க அம்மா அப்பாவே வளர்க்க சொல்லுங்க அந்த குழந்தைய. ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன ஆசை இருக்குங்கிறத பேரண்ட்ஸ் வந்து கவனிக்கணும். அப்படி கவனிக்காமல் இந்த காலத்தில் வந்து இப்படிலாம் வலியுறுத்தி, இப்படிலாம் அச்சுறுத்தி, இப்படிலாம் கம்பல் பண்ணி எல்லாம் பண்ணுறது இந்த காலத்தில் சூட்டபிளே கிடையாது. ஸோ இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து பெத்த குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை மேலே ஒரு பாசம் வரல, அதுக்கு தானாக வரணும் ஆசை. அந்த மாதிரி ஒரு குழந்தைய விட்டுட்டு போகிறேன்னு ஒரு தாய் சொல்கிறதே வந்து ஒரு கொடூரமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு தாய் சொல்லிட்டானா அதுக்கப்புறம் அந்த தாய்கிட்ட நம்பி அந்த குழந்தைய எப்படி கொடுக்க முடியும்? உங்கள் அக்காவுக்கு அவ்வளோதான், அவ்வளோ படிப்பு வெறித்தனம் அப்படி இருக்குன்னா அந்த வெறியோட போட்டோம், அவங்க சாதனை பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். சரி, அந்த குழந்தைய வந்து இப்போ உங்கள் குடும்ப குழந்தை, அந்த குழந்தை தவிக்கக்கூடாது. அப்போ உங்கள் அம்மா அப்பா தான் பொறுப்பு அந்த குழந்தைக்கு. நீங்கள் தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மேம். நான் இப்போ எங்க அக்கா ஃபேமிலி லைஃப்லேருந்து வெளியே வந்துடக்கூடாது, அவர் கரியர்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல மேம். அதுக்காக தான் அவ டைவர்ஸ் வாங்கிக்கிறேன்றாளா? அப்படி இல்லை மேம். அப்போ அவளை டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட சொல்லுங்க பேசாம. உங்க மாமாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இல்லை, உங்க அக்காவுக்கு வந்து ஃபேமிலி லைஃபே பிடிக்கல, காலேஜில் தங்கிக்கிட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே கெரியர் லைஃப் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா உங்கள் மாமாவுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அவளை கிளம்பிட சொல்லுங்கள். உங்கள் மாமாவுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். உங்கள் மாமா வந்து வேறு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைய வளர்க்கட்டும், இல்லை உங்கள் அம்மா அப்பா வளர்க்கட்டும். இதுதான் சொல்யூஷனாக இருக்க முடியும். அவளுக்கு ஃபேமிலி லைஃப் பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் யார் கம்பல் பண்ண முடியும் அவளை? சொல்லுங்கள். ஃபேமிலி லைஃப் பிடிக்கல அப்படின்னாக்கா எப்படி கம்பல் பண்ண முடியும்? உங்கள் அம்மா அப்பா செய்தது ரொம்ப பெரிய தவறு. இதை பார்க்குற வியூவர்ஸ் தயவு செஞ்சு இந்த காலத்தில் இந்த மாதிரி பெண்களை வந்து வற்புறுத்தாதீங்க. அப்படி எல்லாரும் கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லாரும் பிள்ளைய பெற்று தான் போடணும்னு எந்த சட்டமும் இல்லை. இந்த உலகத்தில் வந்து அப்படி ஒன்றும் மனுஷாளுக்கு குறைச்சல் இல்லை, குழந்தைகளுக்கு குறைச்சல் இல்லை. அப்படி கம்பல் பண்ணி ஒரு பெண்ணை வந்து ஒரு மெஷின் மாதிரி நடத்தாதீங்க. பிள்ளைகள் பெற்றெடுக்கும் மெஷின் மாதிரி. குழந்தைகள்ன்றது வந்து அப்படி ஒரு ஆசையாக அன்பாக பெற்றுக்கிட்டு அதை வளர்க்கறதுல ஒரு சந்தோஷம் எடுத்துக்கிட்டு அதற்கான தியாக மனப்பான்மை அதெல்லாம் பெண்களுக்கு இயல்பாக இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் இப்படியெல்லாம் வந்து குழந்தைய பெற்றுட்டு இந்த மாதிரி அதை தவிக்க விட்டுக்கிட்டு ஏலம் போட்டுக்கிட்டு நான் தான் முக்கியம், என் கெரியர் தான் முக்கியம்னு ஒரு பெண்ணால் பேச முடியுதுன்னா அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு, இல்லையா? ஸோ அதுதான், ஒன்றும் பண்ண முடியாது.